Hi friends, welcome to Engineers Today. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அன்னிவர்சரியோட ரிசல்ட் எப்ப விட போறாங்க, அது மட்டும் இல்லாம அன்னிவர்சரி சம்பந்தமா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. அத பத்தியும் கம்ப்ளீட்டா பேச போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, நான் எந்த வீடியோ போட்டிருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரிசல்ட் எப்ப விடுறாங்க, அன்னிவர்சரியோட ரிசல்ட் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அன்னிவர்சரி ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளாரியோ இல்லை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளாரியோ வந்துருங்கிற மாதிரி அன்னிவர்சரி வந்து எல்லா அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சில அஃபிலியேட்டட் காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்னமும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதாவது ஆஃப்லைன்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லி அன்னிவர்சரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் டிலேவும் ஆகலாம். ஆனால் செக்மெண்ட் வைஸ் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த், அதாவது இந்த மந்த் எண்டுலேயோ இல்லை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். அப்படி இல்லாமல் ஒட்டுக்கா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மேபி வந்து அது செப்டம்பர் செகண்ட் வீக்காக இருக்கலாம், தேர்ட் வீக்காக இருக்கலாம், இல்லை செப்டம்பர் லாஸ்ட்டில் கூட பப்ளிஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அக்யூரேட்டாக ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்ல தெரியாமல் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய யூடியூபர்ஸ் வந்து செப்டம்பர் செகண்ட் வீக் வரும், செப்டம்பர் தேர்ட் வீக் வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு கணிப்பு தான். இது வரைக்கும் அன்னிவர்சரி வந்து கரெக்டான எக்ஸாக்டான டேட்டை சொல்லல, அதுவும் சொல்லவும் மாட்டாங்க. எப்பயுமே அன்னிவர்சரியோட ரிசல்ட்டை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மிட் நைட்டில் யாரும் எதிர்பார்க்காத டைமில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக எக்ஸாக்டான டேட்டா வந்து யாராலையும் சொல்ல முடியாது. காலேஜோட பிரின்சிபலாக இருந்தாலும் சரி, காலேஜோட சிஓஇயாக இருந்தாலும் சரி, அன்னிவர்சரி எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான். ஆனால் ஒரு எக்ஸாக்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து அன்னிவர்சரி வந்து அஃபிலியேட்டட் காலேஜுக்கு கொடுப்பாங்க. அதாவது ரிசல்ட் வந்து இந்த தேதியில் வந்து மேபி பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கொடுப்பாங்க. அதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் அன்னிவர்சரி வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளாரியோ இல்லை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து டிலே ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியோ இல்லை 5 நாளைக்கு முன்னாடியோ தான் வந்து எனக்கே தெரியும். நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, அன்னிவர்சரியோட சிஓஇ கால் பண்ணி கேட்குறதும், எங்கள் காலேஜில், அதாவது நான் ஒர்க் பண்ணுற காலேஜில் வர நியூஸ், அதாவது சிஓஇ எங்கள் காலேஜில் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் இருப்பாங்களே, அவங்க கிட்ட இருந்து வர நியூஸை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா காலேஜ்லேயும். குறிப்பாக ஸ்டாஃப் எல்லாத்தையும் வந்து காலேஜுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கிறனால என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல, அதனால் என்னை மன்னிச்சிருங்க. அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் என்னால் படிச்சும் பார்க்க முடியல, ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் வந்து காலேஜ் சம்மந்தமாக நிறைய சர்டிஃபிகேட் ஒர்க்ஸு, டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாம் வந்து நான் பார்க்கறதுனால என்னால் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னிவர்சரியோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அன்னிவர்சரியோட துணைவேந்தரா டாக்டர் ஆர் வேல்ராஜுங்கிறவர் வந்து இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன்ஜினியரிங்கில் வந்து ப்ரொஃபஸராகவும் டீனாகவும் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நேற்று துணைவேந்தரா பதவி ஏற்றுக்கிட்ட வேல்ராஜுங்கிறவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனர்ஜி சம்மந்தமாக நிறையா வந்து புது ரிசர்ச் வந்து போகும். அதாவது வந்து சோலார், எலக்ட்ரிசிட்டி, இது மாதிரி நிறைய எனர்ஜி ரிசோர்சஸ், அதாவது ஆல்டர்னேட்டிவ். இப்போ ஃபியூலோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிறனால இந்த எனர்ஜி ரிசோர்சஸான சோலாராக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னிவர்சரிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுறதா வேல்ராஜ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதாவது ஹை லெவல் நோபல் ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து தயார் பண்ணுறதுக்கு இப்பயே வந்து அதுக்கான விதை, அதாவது பேஸ்மெண்ட் வந்து போடுறதா சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விப்ரோவில் வந்து நிறைய வேக்கன்சி வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது. அதுக்கு வந்து கர்நாடகாவில் ஒரு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க டீச்சர்ஸ்க்கு. அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, விப்ரோவில் வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட்டு டீச்சர், அதாவது ப்ரொஃபஸருக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது வந்து ஏற்கனவே வந்து கர்நாடகாவில் இருக்குது. அதையே தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்னிவர்சரியோட துணைவேந்தர் வேல்ராஜ் அவர் வந்து கவர்மெண்ட் சொல்கிற விதிமுறைக்கு ஏற்ற மாதிரி இந்த காலேஜும் ஒத்துழைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, அன்னிவர்சரி அஃபிலியேட்டட் காலேஜில் MBA MCA, அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு 11ஆம் தேதி, ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னையிலேருந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் MBA MCA, அதாவது பிஜி கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அன்னிவர்சரி அஃபிலியேட்டட் காலேஜில் படிக்கிறவங்களுக்கான
அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னையிலேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளார வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே